அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். வெற்றிகள் அடைய யாருக்கு தான் ஆசை இருக்காது? வாழ்வில் அனைவருக்குமே பல்வேறு துறைகளில், பல்வேறு சூழ்நிலையில், பல்வேறு வழிகளில் வெற்றிகளை அடைய வேண்டும் என்பது தானே. ஆனால் எல்லோரும் வெற்றிகளை அடைகிறார்களா? சிந்தித்து பாருங்கள். அந்த வெற்றிகள் அடைவதற்கு உங்களுக்கு தடையாக இருக்கிறது எது? பலர் பல காரணங்களை சொல்லலாம். ஆனால் வெற்றி அடைவதற்கு உங்களுக்கு தடையாக இருப்பது உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையை தவிர வேறு எதுவுமே கிடையாது. வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் தாழ்வு மனப்பான்மையை தகர்த்தெறிந்த காரணத்தினால்தான் அவர்கள் மாபெரும் சாதனையாளர்களாக, வெற்றியாளர்களாக, சரித்திரத்தை உண்டாக்குபவர்களாக, காலம் உள்ள வரையில் நினைவில் இருப்பவர்களாக இருக்கிறார்கள். அப்போ தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும் வரை உங்களால் வாழ்வில் எதிலையும், எங்கேயும், எப்போதும் வெற்றியை பெற முடியாது. இதை நீங்கள் ஆழமாக உங்களுடைய மனதிலே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு சந்தோஷமான, மகிழ்ச்சியான, ஆனந்தமான, இன்பமான ஒரு வாய்ப்பு. இறைவனால் தரப்பட்ட ஒரு அற்புதமான பரிசு, ஒரு அன்பளிப்பு. அதை வாழ்ந்து பார்த்து அனுபவிக்க வேண்டும். இதை தெரிந்து கொண்டவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளாதவர்கள் எல்லாம் தோல்வியை அடைபவர்களாக இருக்கிறார்கள். தெரிந்து கொண்டவர்களிடையே தாழ்வு மனப்பான்மை என்பது இல்லவே இல்லை. தெரிந்து கொள்ளாதவர்களிடையே தாழ்வு மனப்பான்மையானது இருந்து கொண்டே இருக்கிறது. நிஜத்தை தொடர்ந்து வருகின்ற நிழல் போல உங்களோடவே அந்த தாழ்வு மனப்பான்மையே வந்து கொண்டே இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் தோல்விகள் அடைவதற்கும் நீங்கள் தான் காரணமே தவிர வேறு யாருமே இல்லை. இதற்கு இறைவன் மீது பழியை போடாதீர்கள். இறைவன் உங்களை வெற்றியாளர்களாக மாற்றுவதற்காக தான் உங்களுக்கு அறிவை தந்தான், ஆற்றலை தந்தான். ஆனால் நீங்கள் தோல்விகளை தேடிக்கொள்வது எதனால்? உங்களை தோல்விகளை அடைய செய்வது உங்களுடைய மனமே ஆகும். மனம் மாறாதவரை உங்களால் எதையும் சாதிக்க முடியாது. அப்போ உங்களுடைய மனம் பல்வேறு குணங்களை, இயல்புகளை, பண்புகளை உருவாக்குகிறது. அப்படி உங்களுடைய மனம் உருவாக்கியதே அந்த குணமும் இயல்பும் பண்பும் தான் தாழ்வு மனப்பான்மை என்ற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இதை நீங்களே தான் உருவாக்கி கொண்டீர்கள். அதனால் நீங்கள் தான் தோல்விகளை சந்தித்து வருகிறீர்கள். அப்ப என்ன செய்யணும்? இந்த தாழ்வு மனப்பான்மை என்பது என்ன? நீங்கள் எப்போதும், எல்லா வகையிலும், எல்லா நேரத்திலும், எல்லா விஷயத்திலும், படிப்பில், பதவியில், அதிகாரத்தில், திறமையில், அழகில், செல்வத்தில், இதிலெல்லாம் மற்றவரை ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்ப்பது. நான் அவனைப் போல பணக்காரனாக இல்லையே, அவனால் பணக்காரனாக முடிந்தது, என்னால் முடியவில்லையே, நான் அவனைப் போல அழகாக இல்லையே, என்னுடைய அழகு குறைவாக இருக்கிறது, அவனைப் போல அறிவாளியாக என்னால் இருக்க முடியவில்லையே, எனக்கு அறிவு அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையவில்லையே, அவனைப் போல் என்னால் படிக்க முடியவில்லையே, எனக்கு படிப்பே ஏறவில்லையே, அவனைப் போல் செல்வத்தை என்னால் சேர்க்க முடியவில்லையே, செல்வத்தை சேர்க்கின்ற அளவிற்கு எனக்கு தகுதிகள் இல்லையே. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொருவரை பார்க்கும் போதெல்லாம் அவர்களோடு உங்களை
ஒப்பிட்டு பார்த்து பார்த்து முடியவில்லை 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 என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். மற்றவரோடு உங்களை ஒப்பிட்டு பார்ப்பதுதான் தாழ்வு மனப்பான்மையை தவிர வேறு எதுவுமே இல்லை. இந்த தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று நினைத்து விடாதீர்கள். நாட்டை ஆளும் மன்னன்களுக்கும் இருக்கிறது, நாட்டை ஆளும் அரசியல்வாதிகளுக்கும் இருக்கிறது, உலகில் உள்ள கோடீஸ்வரர்களுக்கும் இருக்கிறது, மாபெரும் அறிவாளிகளுக்கு கூட இருக்கிறது. அவர்களும் மற்றவரை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். ஆனால் யாராக இருந்தாலும் எப்போது மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து வாழ்கிறார்களோ, அவன் மன்னனாக இருந்தாலும் செல்வந்தனாக இருந்தாலும் அறிவாளியாக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதி என்பது இருக்கவே இருக்காது. இரவிலே அவர்களுக்கு தூக்கமே வராது. எப்போதும் அலைபாய்ந்த மனத்தோடு மற்றவர்களை பார்த்து பார்த்து ஒப்பிட்டுக் கொள்வதிலேயே இருப்பார்களே தவிர வாழ்க்கையை அனுபவிக்கவே மாட்டார்கள். தெருவிலே திரியும் பிச்சைக்காரன் இருக்கிறான் பார், அவனுக்கு நிம்மதி இருக்கிறது, அமைதி இருக்கிறது, ஆனந்தம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, நன்றாக இரவில் தூக்கம் இருக்கிறது. அவன் யாரும் யாரோடு ஒப்பிட்டு பார்த்துக் கொள்வதில்லை. அவன் எல்லாத்தையும் பார்த்து அடிப்பட்டதனால் வந்த, எல்லாத்தையும் துறந்து வீசிவிட்டு வந்த குணம் அது. கிடைத்தால் சாப்பிடுவது, கிடைக்கும் இடத்தில் உறங்குவது. அவனைப் போல் வாழ்வதற்கு தான் முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக பிச்சைக்காரனாக போய்விட வேண்டும் என்பதில்லை. நம்மை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாழ்வு மனப்பான்மை எப்போது உங்களிடையே உருவாகியது? பள்ளியிலே படிக்கும் காலத்திலேயே மற்றவர்களை பார்த்து பார்த்து அவன் நன்றாக படிக்கிறான், அவன் செல்வந்த பையன், அவன் உயர்ந்த ஜாதிக்காரன், அவனுக்கு படிப்பு நன்றாக வருகிறது. அப்போது போடப்பட்ட விஷமானது இன்று விருட்சமாக வளர்ந்திருக்கிறது. நாளுக்கு நாள் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதனுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அதனால் வெற்றி பெறுவதற்குண்டான சிந்தனையோ அறிவோ கற்பனையோ உங்களுக்கு இல்லை. உங்களை சிந்திக்க விடுவதே இல்லை. தாழ்வு மனப்பான்மை முதல் பிரச்சனை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பது. தாழ்வு மனப்பான்மை இருப்பவர்களுடைய பிரச்சனை தங்களை தாங்களே தாழ்த்திக் கொள்வது. சில தாழ்வு மனப்பான்மையாளர்களுக்கு அறிவு இருக்கும், ஆற்றல் இருக்கும், எல்லாம் இருக்கும். இருந்தாலும் மற்றவர்களோடு அதீதமாக கற்பனை செய்து பார்த்துக் கொள்வது. கற்பனையால் தான் வாழ்வார்களே தவிர அவர்கள் செயலுக்கு வருவதில்லை. எதையும் தேவையில்லாமல் ஒப்பிட்டு பார்ப்பதை தோல்விக்கு விதையாக அமைகிறது. சாதிக்க வேண்டும் என்பதை நினைப்பதை விட்டுவிட்டு தோல்வியிலே வாழ்வது வாழ்க்கையா? பிறடன் ஒப்பிட்டு பார்த்து தன்னை தாழ்த்திக் கொள்வதை முதலில் தகர்த்தெறியுங்கள். இறைவன் உங்களுக்குள்ளும் ஏதோ ஒரு ஆற்றலை, ஒரு அறிவை உங்களுக்கு தந்திருக்கிறான். சிறப்பானதாக அது இருக்கிறது. அதை முதலில் வெளிக்கொண்டு வாருங்கள். உங்களுடைய பலம் எது, பலவீனம் எது, இரண்டையும் உட்கார்ந்து எழுதி பாருங்கள். உங்களுடைய பலவீனம் உள்ள இடத்தில் தான் நீங்கள் அதிகமாக வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பலமில்ல குணங்களை நீங்கள் புறக்கணித்து வருகிறீர்கள். இந்த பலவீனங்களை எல்லாம் நீங்கள் தூக்கி எறிந்துவிட்டு பலங்களை மட்டும் ஆதாரமாக கொண்டு நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை மிக செம்மையாக முன்னேறிய வகையில் இருக்கும். வெற்றிகள் உங்கள் வசமாக வேண்டுமானால், வாழ்க்கையே சந்தோஷமாக வாழ வேண்டுமானால், மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதை முதலில் நிறுத்துங்கள். உங்களுடைய ஆழ் மனதிலே இருக்கின்ற அந்த பதிவுகளை அழித்து துடைத்து விடுங்கள். உங்களாலும் முடியும். உங்களுடைய மனம் மாறிவிட்டால் எதையும் சாதிக்கலாம். உங்களுக்கு நீங்களே கூறிக்கொள்ளுங்கள்,
ஒரு தாரக மந்திரமாக, ஏய் மனமே நீ மாறிவிடு, ஏய் மனமே நீ மாறிவிடு, நான் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது, ஆகவே மனமே நீ மாறிவிடு என்று ஒரு மந்திரத்தை எப்போதும் கூறிக்கொண்டு வாருங்கள். தாழ்வு மனப்பான்மை உங்களை விட்டு விலகிவிடும். வெற்றிகள் உங்கள் வசமாகும். சந்தோஷம்.